بسم الله الرحمن الرحيم ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض வானத்திலே இருக்கக்கூடியது எல்லாம் பூமியிலே இருக்கக்கூடியது எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தானே, அதை அறியவில்லையா? வசுபக அலைக்கும் நியமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா, தன்னுடைய நேமத்துகளை உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரப்ப வைத்தானே, அதை நீங்கள் அறியவில்லையா? வமினன்னாஸ், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், மயுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர், எந்த விதமான அறிவும் இல்லாமல், நேர்வழியும் இல்லாமல், ஒளிமிக்க வேதமும் இல்லாமல் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். வைதா கீல லஹும், அவர்களிடத்திலே கூறப்பட்டால், இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்திலே கூறப்பட்டால் அவர்கள் கூறுகிறார்கள், காலு வல் நத்தபியூ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை எதிலே நாங்கள் அடைந்தோமோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவலவுக்கான ஷைத்தானு யதுஊஹும் இலா அதாபி ஸயீர், ஷைத்தான் கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரக வேதனையின் பக்கம் அவர்களை அழைத்தாலுமா அவர்களை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் தாலா கேட்கிறான். அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துகளிலே தன்னுடைய நேமத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தாலா தன்னுடைய நேமத்துகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்க, வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் ஒளி வீசுகின்றதே, சந்திரன் ஒளி வீசுகின்றதே, யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக வேண்டிதான். மேகங்கள் மழை பெய்யக்கூடியது, இந்த கடல், இந்த திடல் எல்லாம் உங்களுடைய லாபத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டதுதான். வானம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறதே, உறுதிமிக்க ஒரு முகப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானே, இது யாருக்காக? இது உங்களுக்காக வேண்டிதான். பூமியில இருக்கக்கூடிய ஆறுகளும் ஊற்றுகளும் சமுத்திரங்களும் கடல்களும் மரங்களும் வயல் வரப்புகளும் பழங்களும் பூக்களும், இந்த எல்லா நேமத்துகளையுமே அல்லாஹ் உங்களுக்காக வேண்டிதான் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். இது புறத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நேமத்துகள். இது இல்லாமல் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அகத்திலே அல்லாஹ் எத்தனையோ நேமத்துகளை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். உதாரணமாக, அல்லாஹ் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான், அல்லாஹ் வேதங்களை அல்லாஹ் கொடுத்தான். சந்தேகங்கள் உள்ளத்திலே ஏற்பட்டால் அதை நீக்குவதற்கு உண்டான வழிகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் தஆலா இது எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீங்க யாரங்க ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்க யாரை நம்ப வேண்டும்? யார் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனால் கைசேதம் நிறைய மக்கள், வமினன்னாஸ், நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் தாலாவுடைய விஷயத்திலே இன்னமும் தர்க்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அறியாமையின் காரணத்தினால், வழிகேட்டின் காரணத்தினால் அவர்கள் யாரை வணங்குகிறார்களோ அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஆனால் அவங்க வணங்குகிறார்கள். அவங்களிடத்துல அதை பற்றி கேட்கப்பட்டால், அவங்களிடத்துல சொல்லப்பட்டால், வைதா கீல லஹும் இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றப்பா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னான். அறியாமையினாலும் வழிகேட்டினாலும் அவர்களை பின்பற்றுவது கிடையாது. அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் அப்படின்னா, காலு பல் நத்தபியூ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை, எங்களுடைய வாப்பாமார்கள், எங்களுடைய ஐயாமார்களை நாங்கள் எதிலே நாங்கள் அடைந்தோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அதைத்தான் எங்கள் அத்தா என்ன செஞ்சாரு, எங்கள் ஐயா என்ன செஞ்சாரு, அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து, ஷைத்தான் அவர்களை நரகத்துக்கு வழிகாட்டி விட்டான். இன்னமுமா அவங்க பின்னால நீங்க போவீங்க, அவங்கள நீங்க பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அவலவுக்கான ஷைத்தான் யதுஊஹும் இலா அதாபி ஸயீர், ஷைத்தான் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக வேதனையின் பக்கமாக அவர்களை அழைத்தாலுமா அவங்கள பின்பற்றுவீங்க? சரிங்க, ஷைத்தானை தான் நான் பின்பற்றுவேன்னு யாராவது சொல்லுவானா? அறிவு இருக்கிறவன் எவனும் சொல்ல மாட்டான். அப்படி இருக்கும்போது முன்னோர்களை தான் பின்பற்றுவேன், முன்னோர்கள் நேரான பாதையில இருந்தாங்கன்னா பின்பற்றுங்க, ஆறு வேணான்னு சொல்றான். ஆனா அவங்க நேரான பாதையில இல்லைங்கிறது தெரியும் போது அவங்கள ஏப்பா பின்பற்றணும்?
அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா பேசுகிறான், வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ் வஹுவ முஹ்சினுன், நன்மை செய்த நிலையிலே அல்லாஹ்வின் பக்கமாக தன்னுடைய முகத்தை யார் திருப்பிக் கொண்டார்களோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா, உறுதியான கயிற்றை அவர் பலமாக பிடித்துக் கொண்டார். வைலல்லாஹி ஆகிபத்துல் உமூர், எல்லா காரியங்களுடைய முடிவும் அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. வமன் கஃபரா, யார் நிராகரிப்பார்களோ நாயகமே, ஃபலா யஹ்ஸுன்க குஃப்ரு, அவர்களுடைய நிராகரிப்பு உங்களை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம். எங்கப்பா போவாங்க, எங்க போவாங்க? இலைனா மர்ஜியுஹும், அவர்களுடைய மீளுதல் எல்லாம் எங்களிடத்திலே தான் இருக்கிறது. எல்லாம் செத்தா நம்ம கிட்ட தான் வருவீங்க அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஃபனுநப்பியுஹும் பிமா அமிலு, அவங்க செஞ்ச காரியங்களை அவர்களுக்கு நாம் அறிவிப்போம். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், நிச்சயமாக உள்ளத்திலே இருக்கக்கூடியதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நுமத்தியுஹும் கலீலன், கொஞ்சோண்டு அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க வைப்போம். உலகத்துல துனியாவில் கொஞ்ச காலம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போப்பா அப்படின்னு அல்லாஹ் விட்டுப்படுவான். பிறகு சும்மனது தர்றஹும் இலா அதாபின் கலீத், கடுமையான வேதனையின் பக்கமாக அவர்களை நாம் நிர்பந்திப்போம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லுகிறாங்க. அதாவது அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்பட்ட அடியார்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க. அதை பத்தி அல்லாஹ் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் இஹ்லாஸோடு அமல் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை உண்மையான ரப்பு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவர்களாக வாழுகிறார்களோ, ஷரியத்தை பின்பற்றுகிறார்களோ, மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளின் பிரகாரம் அமல் செய்கிறார்களோ, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டும் விலகிக் கொள்கிறார்களோ, அவங்க சாதாரண ஆளுக இல்லப்பா. அல்லாஹ் சொல்றான், ஃபகத் இஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா, உறுதியான கயிற்றை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய வேதனையில இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். எல்லா காரியங்களுடைய முடிவும் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, வைலல்லாஹி ஆகிபத்துல் உமூர், எல்லா காரியங்களுடைய முடிவும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் பிறகு சொல்லுகிறான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, பிரியமான நபியே, ए प्यारे पैगंबर, काफिरों के कुफर पर कोई बात पोशीदा नहीं. अल्लाह ताला சொல்றான், அவன் கஃபர ஃபலா யஹ்ஸுன்க குஃப்ரு, காஃபிர்களுடைய குஃப்ர் பிரியமான நபியே உங்களை எந்த விதமான வருத்தத்திலேயும் ஆக்கிவிட வேண்டாம், எந்த வருத்தத்திலேயும் ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ் தாலா என்ன எழுதுனானோ தக்தீர், அந்த தக்தீர் தான் நடந்துகிட்டு இருக்கிறது. எல்லாம் எங்க போயிடுவாங்க? இலைனா மர்ஜியுஹும், எல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட தான் வந்தாகணும். அன்னைக்கு என்னைக்கு நம்ம கிட்ட வருவார்களோ அன்னைக்கு ஃபனுநப்பியுஹும் பிமா அமிலு, அவங்க செஞ்ச காரியங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், அப்படியே விட்டுட மாட்டோம். எவ்வளோ காலத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க? உலகத்தில் அவங்க அனுபவிக்கட்டும், என்ன சுகம் அனுபவிக்கணுமோ நுமத்தியுஹும் கலீலன், கொஞ்ச காலம் அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க வைப்போம். பிறகு சும்மா நதுதர்ருஹும் இலா அதாபின் கலீத், கடுமையான வேதனையின் பக்கமாக அவர்களை நாம் நிர்பந்திப்போம் என்று அல்லாஹ் சொல்றோம். குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுகிற போது, இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதீப், நிச்சயமாக எவர்கள் பொய்யை அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார்களோ, அல்லாவே இல்லைன்னு சொல்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி யார் நினைக்கிறார்களோ, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், லா யுஃப்லிஹூன், அவங்க வெற்றி அடைய மாட்டார்கள். உலகத்துல கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறமேல மறுமையில அவர்களுடைய குஃப்ருத்தனத்துக்காக வேண்டி அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை அது பயங்கரமாக இருக்கும். சும்ம நதுதர்ருஹும் இலா அதாபின் கலீத், கடுமையான வேதனையின் பக்கமாக அவர்களை நாம் நிர்பந்திப்போம் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த் அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா பேசி அதில் சில விஷயங்களை அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.